பார்க்கலாமா? எர்வே மால்ஃபர்மேஷன், அதாவது ஆர்எஸ் பீடியாட்ரிக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர். அதில் என்னது, 0லேருந்து ஆரம்பித்து 0வை முடிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட ட்ரிக்கு. ஸோ 0 ஆரம்பிச்சிங்களா, அதுக்கப்புறம் வந்து 0 மேலே வந்து நம்ம என்ன போடலாம், ஒமேகா போடலாம். அப்போ ஒமேகா வந்து போட்டுக்கோங்க. ப்ரோன் பொசிஷன்னு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நம்ம ஃப்ரீ பீடியாட்ரிக்ஸ் காரங்க வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இஎன்டி காரங்களுக்கு காசு கொடுக்கணும். ஓகேவா? அப்போ ஒருத்தங்களுக்கு ஃப்ரீ கொடுத்துட்டு ஒருத்தங்களுக்கு காசு கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து லாரிங்கோ மலேசியா, அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைடரில் வருது. ஓகேவா? அப்போ பிறந்த உடனே பேபி, அப்போ 0 ஏஜ்லேயே வந்து வந்துடுது. அதாவது கன்ஜெக்டைனல் வந்துடுது. ஓகே, ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பேபி வந்து நல்ல வேலை அது நல்லா சாப்பிட்றது. ஆஃப்டர் ஃபீட் மட்டும்தான் வருது அது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒமேகா எப்படி இருக்குது, கவுந்த மாதிரி இருக்குது. அப்போ ப்ரோன் பொசிஷனில் தான் வந்து ஜாலியாக இருக்குது அந்த பாப்பா. அப்போ சுப்பைன் பொசிஷனில் வந்து அது கத்திட்டே இருக்கும். இதுதான். அப்போ இன்ஸ்பிரேட்டரி ஸ்ட்ரைடரு அழுதுகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணோம், பீடியாட்ரிக்ஸ் வந்து 0 மணியில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், ஒன்றுமே பண்ண தேவையில்ல, அதே சரியாக போயிடும். ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டல்காரங்க சும்மாவா இஎன்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு காசு கொடுத்து லாரிங்கோஸ்கோப்பி பண்ண சொன்னால் நம்மளுக்கு வர சைன் தான் வந்து ஒமேகா சைன்.